ஓ, நீ சொன்னதுல இருந்தே உடம்பெல்லாம் நடுங்குதியா? ஆமா, அந்த பொண்ணு சுவிட்ச தொட்ட உடனே செத்து போயிடான்னு சொன்னியே, அது எப்படியா? மெயின்ல இருக்க 2 கனெக்ஷனையும் மாத்தி கொடுத்துட்டேன். இவ அந்த சுவிட்ச தொட்ட உடனே இவனுங்க ஊர்வலமா கொண்டு வர தங்கச்சி செத்து போயிடுவா. புது மிஷினை உன் ராசியான கையில ஆரம்பிச்சுமா. உங்க அண்ணன்க இன்னும் ஓஹோன்னு சம்பாதிக்கணும்னு வேண்டிக்க. நான் சொல்றது கேளுடா. டேய் 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 சொல்றது கேளுடா. என்ன நடந்தது தெரியாம ஏடா அடிக்கிறீங்க? நான் ஒண்ணு வேணும், அவங்கள தொடல. அவங்க அதை தொட்டுதாங்கடா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்கடா. அவர் அடிக்கிறீங்க. காரணம் இல்லாம சின்ன தம்பி இப்படி 4 பேருக்கு முன்னாடி நடந்துக்க மாட்டாருன்னு. 4 பேருக்கு முன்னாடி உன்னை தொட்டு தூக்கியிருக்கா? நான் சொல்றது கேளுங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல கேளுங்க. உங்க அண்ணனுங்க இங்க வேலை செய்யற ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தாங்கல்ல, அவ உங்களை சாகடிக்க முடிவு பண்ணிட்டா. நீங்க அந்த சுவிட்சை தொட்டு இருந்தீங்க, செத்து போயிருப்பீங்க. நான் உங்களை தொட்டதை விட நீங்க அந்த சுவிட்சை தொடுறது மேல போய் தொடுங்க, சாவுங்க. வேலை நீங்களும் அது சொல்ல வந்தவனு இப்படியா குத்துறது? இனிமே உங்க வீட்டு பக்கம் நான் வர மாட்டேன், நீங்களே என் வீட்டு பக்கம் வராதீங்க. உங்க வேலை வேணா, ஒண்ணு வேணாம், நான் வரேன். இந்த பொழப்பு வேணா நாத்தா முதல்ல சொல்லிச்சு, நான் கேட்டிருக்கணும். உங்களுக்கு என்ன புண்ணாக போடுறீங்களா இல்ல சோத்த போடுறீங்களா? இப்படி குத்துறாருங்க.
இல்ல சார் போடா கனெக்ஷனா குடுக்குற கனெக்ஷனு வேணும்லவா நான் தரேன் உனக்கு கனெக்ஷன் இனிமே நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன், உங்க வேலை வேணாம். நீங்க அடி வாங்குனதை நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல? இத பாருங்க, நீங்க நல்லவங்க. உங்க அண்ணனுங்க எதுக்கு பார்த்தாலும் ஆத்திரப்படுறாங்க, அடி பின்றாங்க. அப்பா, அதுக்கு ஒரு முடிவெடுக்கத்தான் கூப்பிடுறேன். என் கூட வாங்க. என் மனசுல இருக்கிறது எங்க அண்ணனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ஓடி போய் நைஸா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்களா? கல்யாணம் பண்ணாம பெத்தவங்க கிட்ட சம்மதம் கேட்டா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, ஒத்துப்பாங்க. இந்தா இத அவ கழுத்துல கட்டி கல்யாணம் பண்ணிக்கோ. இத கட்டணுமா? பைத்தியக்கார. கல்யாணம்னா என்ன தெரியுமாடா? பிபி வாசிக்கணும், மோளம் அடிக்கணும், சாப்பாடெல்லாம் போடணும். அதான்டா கல்யாணம். அடிச்ச நபர் எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். டேய் இந்தா, ஏய் வேணாம், விடுங்க. இனிமே என் அண்ணனுங்க உங்களை அடிக்காம இருக்கணும்னா இதை என் கழுத்துல கட்டி 3 முடிச்சு போடுங்க. இத உங்க கழுத்துல கட்டினா உங்க அண்ணனுங்க என்ன அடிக்க மாட்டாங்களா? 3 பேரும் அடிக்காம இருக்கத்தான் 3 முடிச்சு. அப்ப கட்டிட்டா போச்சு, விடுங்க. இது முத அண்ணனுக்கு, இது 2வது அண்ணனுக்கு, இது தாடி அண்ணனுக்கு. ஐயோ, யாருக்கு என்ன வார்த்தை பேசுறீங்க? போடுங்க அவனை. ஐயோ 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 ஐயா, கொல்லுங்க ஐயா. ஐயோ ஐயோ ஐயோ. டேய், என்னடா இங்க கலட்டா? அண்ணா நாம அவனை நந்தினிக்கு மாப்பிளை பார்த்து சொன்னோம். இவனா ஒருத்தனை பார்த்துட்டு மாப்பிளை அமெரிக்கால இருக்கான்னு சொல்றானே. நாங்க தங்கச்சியை வெளியே கொடுக்க மாட்டோம், மாப்பிளை வீட்டோட இருக்கணும் சொன்னோம். அதுக்கு இவன் இந்த வசதிகளோட எல்லாம் மாப்பிளை வீட்டோட கிடைக்க மாட்டான், சின்ன தம்பி மாதிரி எவனா ஒருத்தர் கிடைப்பான், அவனுக்கு கட்டி வைங்கன்னு சொல்றான். சின்ன தம்பி, உன் சார்பில் ஒண்ணு கொடு. ஐயா, ஐயா கூப்பிட்டீங்களா? ஐயோ கொல்றாங்களே, கொல்றாங்களே. ஏன்டா இந்த ஆளை இப்படி அடிக்கிறீங்க? ஐயா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. கொன்னுட ஐயோ, வேண்டியது. செத்த செத்த செத்த